Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry example 4.32. So that in a triangle the medians are concurrent. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு triangle இருக்கு, அதில் வந்து medians எல்லாம் concurrent தான் கேட்டிருக்காங்க. So concurrent meaning என்னன்னா, இப்போ பாருங்க ஒரு triangle போடுறேன், medians சொல்ல போனால் உங்களுக்கு வந்து ஒரு சைட்லேருந்து ஜாயின் பண்ணி இதுதான் மீடியன். அதாவது இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு போட்டுக்கோங்க, இப்படி ஜாயின் பண்ணிடுது, அதாவது இந்த பைசெக்டிங் மாதிரி போடணும், பைசெக்டிங் மாதிரி போடணும். திஸ் இஸ் கால்டு மீடியன். இது இங்கேயே வரும், ஏபிசின்னு வச்சுக்கோங்க, ஏபிசி இது வந்து மீடியன், இப்படி போட முடியுது. அதாவது அந்த 3 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகணும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் மீடியன் இன்டர்செக்டிங். ஸோ இப்படி தான் இருக்கும். உங்கள் புக்கில் ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். ஸோ இது என்னன்னா, இது வந்து அதே ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் எப்படி வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பட் அந்த 3 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகணும், ஒரு மீடியன் மாதிரி இருக்கணும். ஸோ இது எப்படி நேம் பண்ணிக்கிறீங்கன்னா, திஸ் இஸ் டி, திஸ் இஸ் இ அண்ட் திஸ் இஸ் எஃப் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது நம்ம கான்கரண்டான்னு ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், இது நீங்கள் எப்படி எழுதணும்னா மிட் பாயிண்ட் கான்செப்ட் வச்சு எழுதணும். ஸோ மிட் பாயிண்ட்னா தெரியும் உங்களுக்கு. மிட் பாயிண்ட் என்னாச்சுன்னா, இப்போ ஒரு லைனில் இருக்குன்னா இதில் நடுவில் வரக்கூடிய பாயிண்ட் இஸ் கால்டு மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்டில் வச்சு நீங்கள் எழுதணும். அப்போ இதை பார்க்கும்போது இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏ, அந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏ, ஸோ ஒரு ஏ வேண்டாம், அதனால் டியிலேருந்து ஆரம்பிப்போம், டி மிட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது ஏன்னா ஏபின்னு சொல்ல வந்தது வந்து எஃப் பாயிண்ட், அந்த பாயிண்ட் சொல்ல மாதிரி நம்ம டியில் பார்ப்போம். ஸோ அதில் பிசி இருக்குது. அப்போது இதில் உங்களுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. ஸோ மிட் பாயிண்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு லைனில் உங்களுக்கு டோட்டலாக 5 இருக்குது, இதில் வந்து மிட் பாயிண்ட்டு. ஸோ அப்போ இந்த சைடு இருக்கும், பாதிக்கு பாதி சேமாக இருக்கும். மிஸ் ஐம் ரைட். ஸோ 5 can be 7 6ன்னு வச்சுக்கோங்களா. 6ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும், 6 யூனிட்ஸ். 6 யூனிட்ஸ் வச்சுக்கிங்கன்னா இதில் பாதி எடுத்தால் இந்த சைட் 3, இந்த சைட் 3. ஸோ ரெண்டும் சேமாக தானே இருக்குது. ஸோ அதே போல் இதில் நம்ம என்ன எழுதலாம், இந்த மிட் பாயிண்ட் இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு டிசின்னு எழுதலாம். மிஸ் ஐம் ரைட். பிடி இஸ் ஈக்குவல் டு டிசின்னு எழுதலாம். மிஸ் ஐம் ரைட். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு டிசின்னு எழுதும்போது பிடி பை டிசி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். ஸோ ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதில் எடுத்த 3, அது மாதிரி லைன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை பாதி எடுத்தால் அந்த சைட் 3, இந்த சைடு. ஸோ டோட்டல் 6 யூனிட்ஸ். இந்த சைட் 3, இந்த சைட் 3. ஸோ 3/3 எடுத்தால் என்னது 1 தானே வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இதே போலவே நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவல் வந்துட்டால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு எழுதியாச்சு. இப்போ இதுக்கும் சிமிலராக அதே போல் எழுதுங்க. ஸோ அப்படி எழுதினீங்கன்னா என்ன எழுதுனா என்ன கிடைக்கும்னா, ஏஇ இஸ் ஈக்குவல் டு இசி ஃபார் இஇக்கு மிட் பாயிண்ட் இது. அது நம்ம ட்ரையாங்கிளில் வந்து இதுதான் இ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏஇ இஸ் ஈக்குவல் டு இசி. ஸோ இதுக்கும் அப்படி எழுதிங்க 1. இதை நீங்கள் செகண்ட் இக்குவேஷன் வச்சுக்கோங்க. தென் நம்ம ஃபஸ்ட் எடுத்தது வந்து ஃபஸ்ட் இக்குவேஷன் வச்சுக்கோங்க. தென் இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்பி. ஸோ ஏஎஃப் பை எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் வந்து தேர்ட் இக்குவேஷன். ஸோ இப்போ மல்டிப்ளையிங் 1 2 and 3, 1 2 and 3 அப்படி பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். பிடி பை டிசி இன்ட்டு ஏஇ பை இசி இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 1 into 1 into 1. தட் இஸ் நத்திங் பட் 1. ஸோ அப்போது கேவாஸ் தியரம் சாட்டிஸ்ஃபைடு. இதுதான் கேப்பாஸ் தியரம். நீங்கள் படிச்சிருப்பீங்க. கேப்பாஸ் தியரம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கேவாஸ் தியரம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு கான்கரண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாச்சுன்னா, கான்கரண்ட் மீன்ஸ் இதுதான். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இது வந்து கான்கரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து கான்கரண்ட்டாக இருக்குன்னாச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம எழுதலாம். இதுதான் உங்கள் கேவாஸ் தியரம் படிச்சிருப்பீங்க. ஸோ கேவாஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை இந்த மீடியன் தான் கான்கரண்ட். ஏன்னா கேவாப் தியரம்னா என்னது, கேவான் தியரம்னா மீடியன் கான்கரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் கேவா தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகும். மீடியன் கான்கரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ உங்களால் எழுத முடியும். ஏபிடி பை டிசி இன்ட்டு ஏஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் பை இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி எழுத முடியும். ஸோ அப்படி இருந்துச்சுனால இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் தான் கேவா தியரம், மீடியன்ஸ் கான்கரண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இது கிடச்சிட்டு பிடி பை டிசி அந்த ஃபார்மெட் கிடச்சிட்டு, இது அந்த ஃபார்மெட் கிடச்சிட்டு அப்புறம் நம்ம கேவாஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன சொல்லிடலாம், மீடியன்ஸாக கான்கரண்ட்னு சொல்லிட்டு இந்த சம் பண்ணிக்க முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.